ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். போகி பொங்கலுக்கு முதல் தினம், அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாளை நாம் போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழுவல அப்படின்ற நமக்கு ஒரு சொல்லாடல் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இதெல்லாம் எடுத்து எரித்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். அதே போல் நம் மனதில் இருக்கிற தீமையான இல்லை ஒரு மறக்கக்கூடிய ஒரு கசப்பான நினைவுகள் எல்லாமும் நாம் மறந்து புதுசாக மகர சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது நாம் தூய்மையாக இருப்போம் மனதளவில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால் இந்த காலத்தில் நிறைய இந்த டயரு அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோடிகிரேடபிள்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கையான பாய் தலகாணி அதை மாதிரியெல்லாம் தான் தூக்கி போட்டு பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சுகாதாரத்தையும் சேர்த்து நம்ம கவனித்து செய்யணும். அந்த பூசணி பூலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த சாணத்தை எல்லாம் வச்சு தான் இந்த போகி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அந்த ஒரு தீ மூட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அதை செஞ்சு கொட்டுப்பறை அடிக்கிறது இதெல்லாம் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு எல்லாரும் குளிச்சிடுவாங்க. இதுதான் போகி. அன்றைக்கி அம்மாச்சி பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் வைப்பாங்க. அது கோயிலில் வைப்பாங்க, சில பேர் வீடுகள்லையும் செய்வாங்க. அவரவர் வழக்கப்படி எப்படியோ அதை அன்றைக்கி நாம் செஞ்சுக்கலாம். சரி, பொங்கல் பண்டிகை எப்போ பண்ணணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு காலையில் 9 மணி, அதாவது 14 ஜனவரி அன்னைக்கு 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் அவர் மகர ராசிக்கு நுழையிறாரு. ஆனாலும் நம்ம பொதுவாக சூரிய பகவானை சூரியன் உதிக்கிற நேரத்துலையும் நாம் செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி இல்லை அப்படின்னு தோன்றவங்க வாசலில் நமக்கு மற்ற நாளில் எப்படி வேணாலும் செய்யலாம். வசதி இருக்கிறவங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 3 கல் மாதிரி வச்சு நம்ம பொங்கல் பானையை வச்சுட்டு நாம் அதை செய்யணும். ஊர்லெல்லாம் பெருசு பெருசாக பண்ணுவாங்க. நம்ம அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன பானையிலையாவது ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம். அதற்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டு, கோயிலெல்லாம் நம்ம எப்படி பொங்கல் வைப்போம் இல்லையா, அம்மனுக்கு தை மாதம் வெள்ளிக்கிழமையிலெல்லாம் நம்ம போய் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி செஞ்சு சூரிய பகவானுக்கு வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அந்த கரும்பெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் நாம் பூஜை ரூம்லேயோ எங்கேயோ வச்சுட்டு நாம் அந்த பூஜைகளை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி அந்த பானையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, அந்த பூவு அதெல்லாமும் கட்டி இறை சின்னங்கள், அதாவது சில பேர் வைணவ சின்னமாகிய திருநாமம் இடுவாங்க, சில பேர் திருநீரிட்டும் செய்வாங்க. அவரவர்கள் குல வழக்கப்படி அப்படி செய்யணும். ஆனால் கட்டாயம் நம்ம மற்ற நாளில் செய்யலைனாலும் உங்களுக்கு இப்போ சப்போஸ் நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கூட, ஒரு பால்கனியில் உங்களுக்கு எங்கேயானு வந்ததுன்னா கூட, இப்போல்லாம் கிளாஸில் கூட பொங்கல் வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் கொண்டு போய் வச்சு கூட செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக அன்னைக்கு அதை செய்யணும். செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் 9 மணி அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் 12 to 1:30, இப்போ குளிகன் நேரமாகவும் இருக்குது, உங்களுக்கு குரு ஹோரையாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்போ கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துலலாம் அதெல்லாம் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பொங்கல்னு வச்சிங்கன்னா அது வேகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு செய்வாங்க. அதனால் நாம் அந்த அடுப்பில் மூட்டி வைக்கிறது தான் கணக்கு, இறக்குறத பற்றி நமக்கு இல்லை. அதனால் அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம், இந்த 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் அங்கே தவிர்த்துட்டாக்கா போதுமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 to 4:30 உங்களுக்கு ராகு காலம், குளிகை 12 to 1:30, காலையில் யமகண்டம் 9 to 10:30. அதனால் இந்த 9லேருந்து 10:30 மணிக்கு யமகண்டம் இருக்கிறது, அதை தவிர்த்துடுங்க. 3 to 4:30 ராகு காலம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கும். சில பேருக்கு அந்த காய்கறிகள் எல்லாம் அப்போ விளையிற காய்கறிகள், நெல் இதெல்லாம் வச்சு பச்சரிசி பொங்கல் பண்ணுவாங்க. அதனால் அந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எப்போ வேணால் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 12 to 1:30 குளிகனில் செய்ய
செய்கிறதும் சிறப்பான விஷயந்தான். நமக்கு இந்த போகி பண்டிகை நம்ம எதற்காக கொண்டாடுறோன்னு பார்த்தா, நமக்கு நீர்வளம் தந்த மழை தந்த இந்திரனுக்கு நன்றி செலுத்துறது தான் போகி பண்டிகை. நம்ம தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை நிறைய வணங்குவாங்க. அதனால் இந்திரனுக்கு நாம் நன்றி செலுத்தும் நாள் போகி பண்டிகை. சூரிய பகவான் நமக்கு எல்லாத்துக்குமே சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்துறது தான் நாம் தைப்பொங்கல், தை திருநாள்னு நாம் கொண்டாடுறோம். அது அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம உழவுக்கு நமக்கு துணை செய்த நம்மளுடைய கால்நடைகள், ஆடு மாடு, இதுக்கெல்லாம் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முன்னோர்கள் இறந்தவர்களுக்கெல்லாம் கூட சில பூஜைகள் செய்கிறது வழக்கம். மாலையில் அது செய்வாங்க. நிறைய பேருக்கு வழக்கம் உள்ளவர்கள் அதையும் செய்வாங்க. அதுதான் மாட்டுப்பொங்கல். நமக்கு அந்த ஏர் கலப்பை, நமக்கு என்னெல்லாம் அந்த கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் நாம் அன்னைக்கு சுத்தப்படுத்தி நாம் பூஜையிட்டு அன்னைக்கும் ஒரு பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு அந்த வாசலில் பார்த்திங்கன்னா மாங்கொத்து அந்த மாதிரி கட்டும்போது ஆவாரம் பூ, அந்த மாதிரி ஒரு சில பூவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட நமக்கு இது செல்வ வளமும் செழுமையும் வளமையும் தரும்னு சொல்லிட்டு வாசலில் ஒரு மாதிரி கொத்து பூ மாதிரி கட்டுவாங்க. இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு. பொங்கல் அன்னைக்குமே நாம் கட்டிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஜாலியாக ஊர் சுற்றி காணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. காணும் பொங்கல்னால் பெரியவர்கள், மகான்கள், இவங்களையெல்லாம் போய் நம்ம கண்டு ஆசீர்வாதம் எடுத்துக்கிற நாள் அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவாரமாக இருக்கிறதுனால ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோடைய ஜீவாலயம் போகலாம், மகா பெரியவா, அந்த மாதிரி நமக்கு எந்த ஜீவாலயங்கள் பக்கத்தில் இருக்கோ அங்கே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி மாமியார் மாமனார் அந்த மாதிரி உறவு முறைகளில் 60 வயது தாண்டி இருக்கிறவங்களை கட்டாயம் நமஸ்காரம் பண்ணலாம். அப்பா அம்மா எந்த ஏஜில் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நாம் அந்த மாதிரி பெரியோர்களின் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள் தான் நாம் இந்த காணும் பொங்கல். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காக்கைக்கு அன்றைக்கி சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அவரவர்கள் குல வழக்கப்படி அந்தந்த சம்பிரதாயங்களை நாம் செய்து இந்த பொங்கல் ரொம்ப சிறப்பாக நாம் கொண்டாடலாம். நிறைய இந்த அன்னைக்கு நமக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு நிறைய நாம் உணவு கொடுக்கறது விசேஷம். அதே சமயத்தில் எல்லாருமே ஒரே நேரத்தில் அகத்திக்கீரையும் அந்த பழமும் கொடுத்துட்டாக்கா மாடுகளுக்கு வயிற்று போக்கு வரும். அதனால் நாம் அந்த மாடு யார் வளர்க்குறாங்களோ இல்லை நாம் கோசாலைக்கோ போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டு அவங்க எப்போ சாப்பிட கொடுக்க முடியுமோ அப்போ அதை கொடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நாம் வந்துடலாம். இந்த வகையில் இந்த பொங்கல், போகி, மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகைகள். எல்லாரும் ஒன்று கூடி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் பொங்கல் எல்லாம் பெரிய பெரிய பானையில் வச்சு செய்வாங்க. நம்ம எப்படி முடியுமோ அப்படி நாம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க ஆசைப்படுது நானும் ஒரு பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு பானை வாங்கி குழந்தைங்களையும் நாம் ஊக்கப்படுத்துறது நல்லது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஒரு குட்டி பானையில் ஒரு சின்ன பொங்கல் அடியனுடைய பேத்தி வச்சது அது. அதனால் அவங்களையும் நாம் என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய சம்பிரதாயம் நம்ம குழந்தைங்களுக்கும் தெரிய வரும். அதை மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ அதுங்களுக்கு ஒரு சொப்பு விளையாட்டு மாதிரி இருக்கும். பொங்கல் வந்தால் நாமளும் இப்படி பொங்கல் வைப்போம் அப்படின்னு இருக்கும். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், போகி பொங்கல், காணும் பொங்கல் நன்னாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.